ஒன்றாம் எண் பிறந்த நபர்களுக்கு எந்த எண்ணுடன் மேட்சிங் செய்வதனால அவங்களுக்கு அந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா கிடைக்குங்க சார். 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ஆதிக்கத்தை தவிர்த்து மீதி எல்லாரையும் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்யோன்யம்னு சொல்லக்கூடியது. இந்த அந்யோன்யம் சரியாக இல்லைன்னு வைங்களேன், அது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இருக்காது. 4ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு 5, 14, 23, 9, 18, 27 பிறக்கிறவங்கள சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்த்தாங்கன்னாக்க இவங்க வாழ்க்கையில் ஒரு 7ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 7, 16, 25 இந்த தேதியில் பிறக்கிறவங்க 7ஆம் நம்பருக்கு பொதுவாகவே விவாக வாழ்க்கை சுகமாக இருக்காது. இப்படி பார்க்கும்போது 7ஆம் நம்பருக்கு மிக சிறப்பான பொருத்தம் 2ஆம் நம்பருக்காரங்க 2, 11, 20, 29 பிறக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக பொருந்தி வருவாங்க. 9ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் நம்பருங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா 7 பிறவிகளில் இருக்கக்கூடிய கர்மாக்களை 8ஆம் நம்பரில் தீர்த்துட்டு 9ஆம் நம்பராக பிறக்கக்கூடியது. இவங்களுக்கு வரக்கூடிய ஜோடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்கள மாதிரியே ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் அதாவது வாழ்க்கையில் ரொம்ப விறுவிறுப்பான உள்ளவங்களை சேர்த்தா தான் இவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு எது நல்லா வரும்னு கேட்டிங்கனாக்க பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் டிஎன்ஏ நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். பக்தி பிளஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். இப்போது திருமணம் அப்படிங்கிறது வந்துங்க சார் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குங்க சார். எல்லாருக்குமே திருமணங்கிறது எளிதில் நடக்கிறது இல்லைங்க சார். பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது. திருமணம் நடந்த பின்பு அதை விட கஷ்டமாக இருக்குங்க சார். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 பொருத்தம் அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு சுபமுகூர்த்த நாள் பார்க்குறாங்க. எல்லா விஷயத்துக்குமே ஜோதிடத்தை அடிப்படையாக வச்சு தான் திருமணம் செய்கிறாங்க. இருந்தும் பிரச்சனை குறைவதில்லைங்க சார். அதிகரிச்சுட்டே தான் போகுது. காலங்காலமாக பார்க்கும்போது டிவோர்ஸ் அதிகமாகுது, பிரச்சனை அதிகமாகுது. கண்டிப்பாக. எதனால இந்த பிரச்சனைங்கிறது வருதுங்க சார்? திருமண வாழ்க்கைங்கிறது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆண் பெண் திருமண வாழ்க்கைங்கிறது ஆண் சம்பாதிக்கிற மாதிரி இருப்பாங்க, பெண் குடும்பம் நடத்துகிற மாதிரி இருப்பாங்க. பெண்கள் இப்போ எப்போ சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, கணவன் தனக்கு இப்படித்தான் அமையணும், இப்படியெல்லாம் இருக்கணுங்கிற ஒரு டிமாண்டிங் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதற்கேற்ற மாதிரி மாப்பிள்ளைகள் தேடும்போது கிடைக்கிறதில்ல. ஸோ மாப்பிள்ளைகள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதோடு அப்படியே கிடைக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த மேரேஜ் நடக்குது. பெண்ணுக்கு பிடிக்குதா பிடிக்கலைன்னா முன்னாடியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போல்லாம் பெண்ணுக்கு பிடிச்சால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே போகுது. எப்போயுமே பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க வச்சு 2 பேருக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு பிறகு தான் திருமணமே ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அங்கே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அங்கே லேப்ஸ் பண்ணிட்டோம்னா லைஃப்பில் அவங்க நான் என்ன கேட்டால் பண்ணீங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இந்த காலத்தில் எளிதில் கேட்குறாங்க இந்த குழந்தைகளெல்லாம். ஸோ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம 10 பொருத்தம்ங்கிறது ஒரு முறையில் நம்ம போய் பார்க்குறோம், சர்வ முகூர்த்த நாள்களில் போய் பார்க்குறோம். பட் அப்படி இருந்தும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற போது ஏதோ ஒரு ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு இவ்வளோ ஃபேக்டர்ஸ் போட்டுமே உங்களுக்கு திருமணங்கள் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நிச்சயமாக இன்னொரு ஃபேக்டர் ஏதோ ஒன்று வேலை செய்யுதுங்கிறத நம்ம அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாராருக்கு ஏற்பட்டுச்சு, யாராருக்கு ஏற்படலை, யாராருக்கு நல்ல முறையில் வாழ்க்கை நடக்குது, ஏன் திருமண வாழ்க்கை திடீர்னு ஏன் முடிவு பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் எண்கணித ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் அமைப்புக்கும் ஒரு பொருத்தமான அதிர்வுடையவங்க தான் பொருத்தமாக இருக்காங்க. திருமணங்கிறது 1000 காலத்து பயிர்னு அந்த காலத்தில் சொல்லப்படுது. வண்டி இழுத்துட்டு போகிறதுக்கு 2 மாடுகளும் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மாடு இப்போ பொருட்டுத்தனம் பண்ணிச்சுன்னா இன்னொரு மாடு என்ன மேனேஜ் பண்ணாலும் வண்டி கொடை சாஞ்சிடும், குடும்பங்கிறது கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பொருத்தமான அதிர்வு எண்களில் பார்த்திங்கனாக்கா உடல் பொருத்தம், மனப்பொருத்தம், எண்ணம் பொருத்தம்னு நிறையா பொருத்தம் இருக்குது. அதை நீங்கள் ஒவ்வொன்றும் ஜாதக ரீதியாக நம்ம பார்த்து அதை கண்டுபிடிக்கிறத விட மிக முக்கியமாக எளிமையாக நான் ஒரு முறை சொல்கிறேன். அந்த முறையில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னென்னா பிறந்த தேதியை மட்டும் கணக்கில் எடுங்க. கூட்டி எண்ணிக்கை கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. தேதி மாத எண்ணிக்கை, வருஷம் எண்ணிக்கை இருக்குது இல்லையா? ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது பிறந்த தேதி எண்ணுன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பிறந்த தேதி மாத வருஷத்தை கூட்டும்போது ஒரு எண் வரும். இந்த 2 எண்ணிக்கையில் இந்த பிறந்த தேதி எண் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பிறந்த தேதி எண்ணுக்கு என்ன இருக்கோ அந்த அதிர்வுகள் தான் சில அதிர்வுகளோட ஒத்து போகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாணம் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்காங்க, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு ஒரு மாதிரி இருக்குது, மாப்பிள்ளை ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் பிடிச்சிருக்குதே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க பார்வைக்கு அவங்க பிடிச்சிருக்காங்கங்கிற போது அதிர்வலைகள் ஒத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதிர்வலைகள் ஒத்து போகிற மாதிரி உண்டான தேதி பொருத்தம் உள்ளவங்களை திருமணம் பண்ணிட்டா இவங்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிறதா என்ன அடிச்சுக்குவாங்க, பட் இருந்தாலும் முரண்பாடு வராது. அப்படிங்கிறது தான் நிரந்தர பிரிவுங்கிறது வராது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரைட் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த 5வது நிமிஷத்தில் என்னங்க ஏதோ விட்டு பேசி நல்லபடியாக வாழ்க்கையில் நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க.
அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க என்ன தான் வந்து நம்ம பொருத்தப்படுத்தி பார்த்தாலும் எண்கணித ரீதியாக பொருத்தப்படுத்தி வச்சாலும் திருமண தேதி ரொம்ப 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 முக்கியம். இதில் ஃபெயிலியர் ஆகும்போது எப்படி நடக்குதுன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கனாக்க, நடு ரோட்டில் போகிற மாதிரி திருமண தேதிங்கிறது ரொம்ப ஓரமாக போகிறது, நல்ல முறையில் அமைச்ச தேதிகளெல்லாம் ஓரமாக போகிற மாதிரி. நான் சொல்கிறது வந்து நடு ரோட்டில் போகிறது பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் கண்ட தேதியிலையும் வந்து நம்ம பல்வேறு காரணிகள் இதில் போடுறோம். திருமண மண்டபங்கள் கிடைக்கல, மாப்பிள்ளை வந்து உடனே அமெரிக்காவுக்கு கிளம்பணுங்கிறாரு. இவ்வளோ ஃபேக்டர்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது முக்கியமான ஃபேக்டருங்கிறது மிஸ் ஆகி போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் திருமண தேதி குறிக்கணுங்கிறது முதல் வருஷத்துலேயே குறைக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதே ரொம்ப லேட் ஆகிடுது, அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி ஒரு வருஷம் கழித்து நம்ம கல்யாணம் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி வரலாம். அப்படி வரும்போது நான் ஒரு சில தீர்வுகள் சொல்கிறேன், அதுபடி பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு முகூர்த்தங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தவறான முகூர்த்தங்களை நீங்கள் வச்சிட்டாலும் கூட அதுக்கு ஒரு பரிகாரங்களாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெஜிஸ்டர்டு மேரேஜ்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்டர்டு மேரேஜ் நான் சொல்கிற நாட்களில் பண்ணிக்கிட்டால் போதுமானது. அல்லது உங்களால் முடியலை, கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, நல்ல குழந்தைகளாக பிறந்துச்சு, இனிமேல் என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இருந்தாலும் கூட கழுத்தில் போடக்கூடிய அந்த மஞ்சள் கயிறு பரிகாரம் ஒன்று சில தேதிகளில் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே ஏற்படுத்தின அந்த விவாகம் இருக்குது பார்த்திங்களா, அது நெகட்டிவாக இருந்ததுனாக்கா அது பாசிட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றக்கூடிய பவர் வந்து இந்த எண்களுக்கு உண்டு. அந்த மஞ்சள் கயிறு மாற்றும்போது நீங்கள் அதை நடைமுறையில் உணர்ந்துக்கிடலாம். மற்ற முறைகளெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறதில்ல. இது அனுபவ ரீதியாக நம்ம பார்த்தது. இப்போ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு எண்களுக்கும் யார் யார் பொருத்தமாக இருப்பாங்க, யார் யார் பொருத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்லையே வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது இதையும் பார்த்துக்கிறது. இன்னும் சொன்னோம்னா ஜாதகத்தையே பார்க்க வேணான்னு தான் நான் சொல்கிறேன். ஜாதகத்தையே பார்க்காம இந்த மட்டும் எண்ணிக்கை பிறந்த தேதி பொறுத்ததை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் திருமண தேதியும் நல்ல தேதியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா லைஃப் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் அமைஞ்சும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதுங்கிற போது உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் திருமண வாழ்க்கை நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சு நல்ல பொன் பொருள் வாழ்க்கை செல்வம் எல்லாம் கிடைக்குங்கிறது நிச்சயமாக நான் சொல்ல முடியும். சார், இப்போ எண்கள் அப்படிங்கிறது வந்து மேட்ச் பண்ணி திருமணம் செய்தால் பிரச்சனை வராது அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறீங்க சார். அந்த வரிசையில் பார்க்கும்போது 1ஆம் எண் பிறந்த நபர்களுக்கு எந்த எண்ணுடன் மேட்சிங் செய்வதனால அவங்களுக்கு அந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா கிடைக்குங்க சார்? 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்துட்டாங்க. இந்த தேதிகளில் பிறந்தாச்சு அப்படின்னாலே அவங்க சூரிய எண் ஆதிக்கம்னு சொல்லக்கூடியது. இந்த 1, 10, 19, 28 பிறந்தவங்களுக்கு எந்த எண் பொருத்தமாக இருக்குங்கிறத காட்டினு எந்த எண் பொருத்தமாக இருக்குங்கிறத நான் இப்போ பொருத்தமாக இல்லைங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கு வந்து 1, 7, 9 1 எண் ஆதிக்கம், 1, 10, 19, 28, 7, 16, 25, 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்தவங்கள சேர்க்கவே கூடாது. ஏன்னா இவங்களுடைய அதிர்வுகள் வேறு, அவங்களுடைய அதிர்வுகள் வேறு. ஏன் 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே விதமான அதிர்வுகளாக தானே இருக்கும். ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா இவங்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும். 1ஆம் நம்பருக்காரங்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும். பிடிவாதம் அதிகமாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணும், 2 பேருமே பிடிவாதம் பிடிச்சா என்ன ஆகும், அது பிரேக்கப்பில் தான் போய் ஆகும். ஸோ அதனால தான் 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரை சேர்க்கக்கூடாதுங்கிறது. 7ஆம் நம்பரை ஏன் சேர்க்கக்கூடாது, அது வேணால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா அவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் தான் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. 1ஆம் நம்பருக்காரங்க எல்லா விதத்துலையும் வெற்றிகரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பர்டிகுலராக ஜெயிக்கணுங்கிறது யூனிவர்சலாக பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பருங்கிறது தான் யூனிவர்சல் ஃபேக்டர். எல்லாத்துலேயுமே வந்து இவங்க இருப்பாங்க, எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க, எல்லாத்துலேயும் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் என்னென்னா அந்த பிடிவாத குணம் மட்டும்தான் நெகட்டிவ் ஃபேக்டர். ஸோ அந்த பிடிவாத குணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான உண்டான ஒரு எண்களை சேர்த்தா தான் இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த 1ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் ஆதிக்கத்தை தவிர்த்து மீதி எல்லாரையும் இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம். இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்யோன்யம்னு சொல்லக்கூடியது. இந்த அந்யோன்யம் சரியாக இல்லைன்னு வைங்களேன், அது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இருக்காது. திருமண வாழ்க்கையில் இந்த அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒருத்தர் வந்து நீங்கள் ஒன்றும் பேசவே வேண்டாம். அப்போ நீங்கள் பழைய காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருந்தது, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு பாட்டு. அது ரொம்ப அருமையான பாட்டு. அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையே ஒரு சங்கீதமாக இருக்கும். இவங்க நினைக்கிறத அவங்க நடத்துவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொருத்தமில்லாத அதிர்வுகள் வரும்போது இவங்க ஒன்று நினைப்பாங்க, இவங்க ஒன்று பக்கம் நினைப்பாங்க. ஒருத்தர் சினிமாவுக்கு போகலாமாங்க, ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோ சின்ன சின்ன பிரச்சனைகளோட மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ பொருத்தமான அதிர்வுகளை சேர்த்துட்டா இவங்க வாழ்க்கை வந்து மன ரீதியான ஒரு அந்யோன்யம், மகிழ்ச்சி இது வந்து இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். திருமண தேதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வ முகூர்த்த தேதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை முகூர்த்தம் இருக்கும், ஒரு 50-60 முகூர்த்தம் இருக்குங்களா, 50-60 இல்லை 100 முகூர்த்தம் வரைக்கும் இருக்குமா? சரி, இந்த 100 முகூர்த்தத்துலேயும் தேர்ற முகூர்த்தம் எவ்வளோன்னு தெரியுங்களா? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு 6 முகூர்த்தம் தான் தேருது. வருஷத்துக்கே 6 முகூர்த்தம் தான் உங்களுக்கு
சரியான ஒரு அதிர்ஷ்ட எண்ணுன்னு சொல்லக்கூடிய திருமண விவாக தேதிகள்னு சொல்லக்கூடியது. அப்படி பார்க்கும்போது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக மாறுமே அப்படின்னா அப்படி கிடையாது. திருமண தேதியை பொறுத்த வரைக்கும் திருமண தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து 1ஆம் நம்பரில் அமைஞ்சிருச்சுன்னா யூ ஆர் லக்கி. 1ங்கிற நம்பர், அதாவது திருமண தேதி மாத வருடம் எல்லாத்தையும் கூட்டுறீங்க, 1ஆம் நம்பர் வந்துருச்சுன்னாக்கா லக்கி. அது வந்து எப்படி இருந்தாலும் நல்ல வாழ்க்கையில் கொண்டுட்டு போயிடும், உங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்ல லைஃப்பாக கொண்டுட்டு போயிடும். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஆகாத எண்ணுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து 8ஆம் நம்பர். திருமண தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கை 8ன்னு வந்தாலே நீங்கள் எடுத்து, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பேசுகிறதுல வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நடந்த திருமணங்கள் நடந்திருக்கு, பிரேக்கப் ஆகிருக்கு, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்கள முழுக்க நீங்கள் எடுத்து பாருங்கள், 8ஆம் நம்பரில் இருக்கும். அல்லது தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கை 5ல் இருக்கும். அதே மாதிரி 2லையும் பெரும்பாலும் இருக்குது, அதே மாதிரி 7லையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் தி மேரேஜஸ் இந்த மாதிரி ட்ரபிள்டு வரும்போது ஒரே ஒரு எண்ணிக்கை தான். எப்போவுமே வந்து நல்ல விஷயம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இந்த 9 எண்ணிலையுமே நல்ல விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பருக்கு தான் இருக்குது. நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன், திருமண தேதி மாதத்தோட கூட்டு எண்ணிக்கை 1ஆம் நம்பரில் மட்டும்தான் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்ம நியூமராலஜி மட்டும் இல்லை, நம்ம முகூர்த்த தேதியாகவும் பண்ணால் தான் வந்து வர்றவங்க, விசேஷத்துக்கு வர்றவங்க என்னங்க அஷ்டமி நவமி அன்றைக்கி வச்சுருக்கேன்னு கேட்டாங்கன்னா சங்கடமாயிடும். ஸோ முகூர்த்த தேதி எண்ணிக்கை வைங்க, ஆனால் 1 எண் வாரிக்கம், அதாவது தேதி மாதத்தோட கூட்டு எண்ணிக்கை 1 வர மாதிரி வச்சுட்டிங்கனாக்க மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தீர்ந்தது. எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க, திருமண ஆல்பம் ரெடியாகி வர்றதுக்கு முன்னாடியே இங்கே பிரச்சனை ஆகிடுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கிறதுக்கு திருமண தேதி மாத வருஷ கூட்டு எண்ணிக்கை 1 வர மாதிரி அமைஞ்சதுனா தான் அந்த 1ஆம் நம்பர் ஆதிக்கம் சூரிய ஆதிக்கத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எந்த எண்களுடன் இணைத்து திருமணம் செய்யும்போது யோகமாக கிடைக்கும் சார்? 2, 11, 20, 29 இந்த எண்ணிக்கையில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, விரும்பு திருமணத்தை ரொம்ப விரும்புவாங்க. அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தேதியில் தான் பிறந்தவங்களாக இருப்பாங்க. 2ஆம் நம்பர்காரங்களுக்கு எப்போயுமே வந்து ஒரு சந்தேக மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். இந்த சந்தேக மனப்பான்மை விவாக வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும். அப்படி விவாக வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 5, 14, 23, 8, 17, 26, 9, 18, 27 இந்த தேதியில் பிறக்கிறவங்கள மேரேஜ் பண்ணிட்டா அவங்களோட சந்தேக மனப்பான்மையோட இருப்பாங்க. அவங்க வேறு எங்கேயோ பிரச்சனையாக இருக்குது, அவங்க மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க மேலே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை நடக்கும்போது வாழ்க்கையே நரகமாகிடும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து வந்து பிரேக்கப் தான் ஆகணும் அப்படின்னு, நமக்கு ஆகாது, டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ இந்த 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த 2 எண் ஆதிக்கம் 2, 11, 20, 29க்கு இந்த 5, 8, 9 ஆதிக்கத்தை சேர்க்கவே கூடாது. மற்ற எண் ஆதிக்கர்கள் வந்து குறிப்பாக வந்து 7ஆம் நம்பரை சேர்த்துட்டிங்க, 7ஆம் நம்பர் 16ஆம் நம்பர் 25ஆம் தேதி பிறந்தவங்களை சேர்த்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை இருந்தது. இந்த 2ஆம் நம்பர்காரங்களுக்கு இந்த 7ஆம் நம்பர் மட்டும்தான் கட்டுப்படும், வேறு எதுவுமே கட்டுப்படாது. இந்த 7ஆம் நம்பருங்கிறது எப்போயுமே நீங்கள் கேதுவோட தன்மையுடையதாக இருந்தாலும் கூட சந்திரனுக்கு ரொம்ப வந்து ஒரு பெட்டர் இதாக வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப செட் ஆகும். அந்த செட் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் அடிச்சிக்கிற மாதிரி தெரியுதுன்னா, அடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும், பார்த்தா ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து 7ஆம் நம்பர்காரங்களை ரொம்ப சேர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த 5, 8, 9 ஆதிக்கத்தில் சேர்க்கவே கூடாது. 2ஆம் நம்பர்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தான் மிகப்பெரிய சிக்கல்கள் வரும். குறிப்பாக ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றது உங்களுக்கு தான். 1ஆம் நம்பர்காரங்களுக்கு பெரும்பாலும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வராது. 2ஆம் நம்பர்காரங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், ஏன்னா தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு கேள்விக்குறியாகவும் போயிடும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர்காரங்களுக்கு 2, 3 குழந்தை இருந்ததுன்னா ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு குழந்தை மட்டும்தான் இருந்ததுன்னா ஃபெர்டிலிட்டியால் வந்திருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியது. இவங்களுடைய திருமண தேதி மாத வருஷம் கூட்டு எண் இருக்கிறது பார்த்திங்களா, இது வந்து 1ஆம் நம்பரில் அமைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது யூனிவர்சலாகவே கூட்டு எண்ணிக்கை, திருமண தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கை 1ஆம் நம்பரில் வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அதை பண்ணணும். இல்லை எனக்கு முகூர்த்தம் வந்து பண்ண முடியாதுன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ்னாச்சும் அந்த தேதியில் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கனாக்கா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நல்ல வாழ்க்கையும் வாழ்வாங்க. 3ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் எந்த எண்ணில் இருந்தால் அதிர்ஷ்டமாக இருக்கும் சார்? 3, 12, 21, 30 இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவகுருன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆதிக்கர்களுக்கு வந்து யாரை சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விட யாரை சேர்க்கக்கூடாதுங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். சேவகுருங்கிற போது அசுரகுரு யுத்தங்கிற சொல்லக்கூடியது 6, 15, 24 இந்த தேதிகளை சேர்க்கவே கூடாது. பிறந்த தேதியில் வந்து 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 6ஆம் நம்பரை சேர்க்கவே கூடாது. தேவகுரு அசுரகுரு யுத்தம்னு வந்துடும். அது 6, 15, 24 சுக்கிரனுடைய தன்மையுடையவங்களும் இவங்களை சேர்க்கக்கூடாது. அதுக்கடுத்து கேதுவோட தன்மை 7, 16, 25 சேர்க்கக்கூடாது. 7, 8, 17, 26 சேர்க்கக்கூடாது. இந்த 3 எண்களை தவிர்த்தவங்களும் மீதி உள்ளவங்களெல்லாம் நிச்சயமாக சேர்க்கலாம். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை. இவங்க என்ன பண்ணுவாங்க, உழைப்பாளிகளாக இருப்பாங்க, நல்ல உழைப்பாளிகளாக, படிப்பாளிகளாக, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க.
வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது இந்த எண்கள் வந்து அதுக்கு பொருத்தமாக இருக்காது. ஸோ பொருத்தப்படாமல் போகும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு தோல்விகரமான வாழ்க்கை அமையும். அதே மாதிரி நல்ல முறையில் வந்து ஒரு திருமண தேதி உள்ளவங்களை சேர்த்துட்டா நல்ல குழந்தைகளும் பிறக்கும். வந்து இணைப்பு வந்து அந்த அந்யோன்ய தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல மனப்பான்மை, நல்ல ஒரு அழகு தோற்றம், நல்ல ஒரு ஜாதகத்தோடு தான் அவங்க நிச்சயமாக பிறப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய திருமண தேதி மாத வருஷ கூட்டி எண்ணிக்கை வந்து 1 எண் வர்றது தான் சிறப்பாக இருக்கும். 5, 8 எண்ணில் வரவே கூடாது. 5ஓ 8ஓ வரக்கூடாதுங்கிறது தான் சிறப்பாக இருக்கும். 4ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எந்த எண்ணோட இணைத்து திருமணம் செய்யும்போது அதிர்ஷ்டமாக இருக்குங்க சார்? 4, 13, 22, 31 இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேதியில் பிறக்கிறவங்க இவங்களுக்கு எந்த எண்ணிக்கையில் அமையணுங்கிறத விட எந்த எண்ணிக்கையில் அமையக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இவங்களுக்கு 5, 14, 23, 9, 18, 27 பிறக்கிறவங்கள சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்த்தாங்கன்னாக்கா இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியும் பிரேக்கப்பும் ஆகும். ஏன்னா 4ஆம் நம்பர்காரங்கிறவங்க நல்ல டாக்கட்டிவாக இருப்பாங்க. டாக்கட்டிவ்னால் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவிகளை செய்வாங்க. அந்த மாதிரி உதவிகளை செய்யும்போது 5, 9ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ் நம்பர்னு சொல்லக்கூடியது. ஸ்ட்ராங் நம்பர்ஸ் செல்ஃபிஷ் நம்பர்னு சொல்லக்கூடியது. இவங்க வந்து 4ஆம் நம்பருங்கிறது வீக் நம்பருக்கும் ஸ்ட்ராங் நம்பருக்கும் என்றைக்கும் பொருத்தப்படாது. வீக் நம்பருங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அடுத்தவங்களுக்கு உதவி அதிகமாக செய்வாங்க, வெளிப்படையாக பேசுவாங்க, நிறைய பிரச்சனைகளில் போய் பேசி பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இவங்க நம்ம வாழ்க்கை உண்டா நம்ம உண்டா இப்படி இருக்கணும், இருந்து தான் ஆகணும், நம்ம வருத்தவங்களை ஏன் பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த பிரச்சனையினால் குடும்பத்துக்குள்ளே கருத்து மோதல் ஏற்படும். கருத்து மோதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கருத்து மோதல் தான். ஸோ இந்த மாதிரி கருத்து மோதலில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மற்ற எண்ணிக்கைக்காரர்கள் 1ஆம் நம்பர்காரங்களுக்கு, 4ஆம் நம்பர்காரங்களுக்கு, 8ஆம் நம்பர்காரங்களுக்கு இந்த 4ஆம் நம்பர்காரங்க ஆதிக்கர்கள் ரொம்ப சிறப்பாக பொருத்தி போவாங்க. இந்த எண்களை சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது 5, 9 சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. கூட்டி எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் திருமண தேதியினுடைய கூட்டி எண்ணிக்கை, திருமண தேதி மாதத்தோட கூட்டி எண்ணிக்கை 1 எண்ணிக்கையில் வர்றது சிறப்பாக இருக்கும். 5, 8 ஆகாதுங்கிறது தான் சிறப்பு. வேண்டாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 5, 8ல் பண்ணினீங்கன்னா அப்படி பண்ணியும் சில பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா நடு ரோட்டில் போகிற மாதிரி அவங்க போகிறது, எப்போ வேணாலும் பிரச்சனைகள் ஏற்படலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. 5ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எந்த எண்ணுடன் இணைத்து திருமணம் செய்தால் யோகமாக இருக்கும்? 5, 14, 23 இதுக்கு தான் அதிகமான எண்ணிக்கையை பொருத்தப்படாது. அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். 2ஆம் நம்பர் பொருத்தப்படாது. 2ஆம் நம்பர்காரங்களையும் இவங்களை சேர்க்கக்கூடாது. அதேமாதிரி 4ஆம் நம்பரை சேர்க்கக்கூடாது. அதுமாதிரி 7ஆம் நம்பரை சேர்க்கக்கூடாது. 8ஆம் நம்பரையும் சேர்க்கக்கூடாது. 9ஆம் நம்பரையும் சேர்க்கக்கூடாது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் பொருத்தப்படாமல் போவாங்க. 5ஆம் நம்பர்காரங்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணம் பண்ணுறது தான் விரும்புவாங்க. அரேஞ்சு மேரேஜை காட்டிலும் விரும்பி திருமணம் பண்ணுறது தான் விரும்புவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுலேருந்து விடுபட்டு வரும்போது என்னன்னா இவங்களோட பொருந்தி போகிறது. ஏன்னா இவங்க 5ஆம் நம்பருங்கிறது பொதுவாக வந்து வேகமான மாற்றத்தை விரும்பக்கூடியது. மாறிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. 5ஆம் நம்பர் குழந்தைகளுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா பொருளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ விளையாட்டு பொருளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரெஸ்ஸை அடிக்கடி மாற்றுவாங்க. அவங்களுடைய ஃபாஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ அவங்க ஃபாஸ்ட்னஸ் வேகமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய நாகரிகங்களெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. நாகரிக மாற்றத்துக்கு ரொம்ப விரும்பி செல்லக்கூடியவங்க ஃபேஷன் டிசைனர்ஸு, டிசைனிங் அந்த ஃபேஷன் மாடல்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, இவங்கெல்லாம் பெரும்பாலும் 5ஆம் நம்பராக தான் இருப்பாங்க. ஸோ அதிகமான பொதுப்படையான வாழ்க்கையில் பொதுப்படையான ஒரு நிகழ்ச்சிகளில் அவங்க இருக்கும்போது இவங்களுக்கு பர்சனல் லைஃப்புங்கிறது அடி வாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி அதனால தான் என்னவோ அந்த 5ஆம் நம்பரில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டர் இருக்கிறதுனால ஒரு 5 நம்பர்காரங்க இவங்களுக்கு பொருத்தப்படாமல் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்களை சேர்க்காம இவங்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. விரும்பி திருமணம் பண்ணுறது கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி பழகி பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. இந்த நான் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமணம் பண்ணும்போது திருமண தேதியினுடைய தேதி மாத வருஷ கூட்டி எண் வந்து 1 எண்ணிக்கை வர மாதிரி நான் இருக்கிறது நல்லது. 5, 8 இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எந்த எண்ணுடன் திருமணம் செய்தால் அதிர்ஷ்டமாக இருக்குங்க சார்? 6, 15, 24 திருமண வாழ்க்கை தான் திருப்புமுனை இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய எண் அது மறந்துடக்கூடாது. திருமண வாழ்க்கை தான் திருப்புமுனை. மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவங்களுக்கு வந்து அசரகுரு தேவகுரு யுத்தம்ங்கிற சொல்லக்கூடிய 3ஆம் நம்பர் சேர்க்கக்கூடாது. 3, 12, 21, 30 பிறக்கிறவங்கள சேர்க்கக்கூடாது. 2, 11, 20, 29 இருக்கவங்களையும் சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் நம்பர்காரங்களையும் சேர்க்கக்கூடாது. 7, 16, 25 இந்த தேதியில் பிறக்கிறவங்களையும் சேர்க்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து 6ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரையும் சேர்க்கலாம், மற்ற எண்கள் எல்லாத்தையுமே சேர்க்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அமையக்கூடிய திருமணங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமாக இருக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய தோல்விகரமாக இருக்கும். மீடியமாக எந்த வாழ்க்கையும் இவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணிக்கையில் உள்ளவங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 3, 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 3 எண் ஆதிக்கர்கள், 7ஆம் நம்பர் ஆதிக்கர்களை தவிர்த்த திருமணங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும்.
திருமண தேதியினுடைய கூட்டு எண் வந்து 6ஆம் நம்பரில் இருக்கலாம், அல்லது கூட்டு எண் 1ஆம் நம்பர்லேயும் இருக்கலாம். 6, 1 எண்ணிக்கைகள் கூட்டு எண்ணிக்கையில் வந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட்டு எண்ணிக்கை 5, 8 உங்களுக்கு எதிரித்தனமாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து 5, 8ங்கிறது ஒரு மாற்றத்தை 8ஆம் நம்பருங்கிறது கர்மா நம்பர்னு சொல்லக்கூடியது. அதனால தான் இந்த டோட்டல் நம்பர் வந்து திருமண தேதியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறது. 5ஆம் நம்பருங்கிறது கூடியது மாறக்கூடிய தன்மையுடையது. திருமண வாழ்க்கைங்கிறது ஸ்டாண்டர்ட் லிவிங்கில் உள்ளது. அதில் வந்து மாற்றங்கள் வந்ததுனாக்க மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுனாக்கா முறிவு தான் ஏற்படும். மாற்றங்கள் எதில் ஏற்படணும் அப்படின்னா வியாபாரத்தில் ஏற்படலாம். பட் திருமண வாழ்க்கையில் குடும்ப சம்மந்தப்பட்ட விழாக்களில் மொத்தமாக வந்து 5, 8 எண்ணிக்கைகள் ஆகாது. ஸோ இந்த எண்ணிக்கை இல்லாமல் பண்ணிக்கிறது சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். 7ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எந்த எண்ணுடன் திருமணம் செய்தால் யோகமாக இருக்கும் சார்? 7, 16, 25 இந்த தேதியில் பிறக்கிறவங்க 7ஆம் நம்பருக்கு பொறுத்து பொதுவாகவே வந்து விவாக வாழ்க்கை சுகமாக இருக்காது. விவாக வாழ்க்கைங்கிறதே எப்பயுமே வந்து கேதுவோட தன்மைங்கிறதுனால, பொதுவாக கேதுவோட தன்மைங்கிறது சாமியார் நம்பர்னு சொல்லக்கூடியது. சாமியார் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும். ஸோ அப்படியும் வந்து அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையணும் அப்படின்னாக்க தேடி பிடிச்சி தான் செய்யணும். தேடி பிடிச்சி செய்கிறது நம்பர் பார்த்திங்கனாக்கா இவர்களுக்கு வந்து சிறப்பான வந்து மொத்தம் 9 நம்பர் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 3 நம்பர் மட்டும்தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்ற நம்பர்கள் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அப்படி தான் ஆகும். ஏன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்ததுன்னா நிறைய நம்பர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை ரொம்ப திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா ரொம்ப குறைவான எண்கள் தான் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 7ஆம் நம்பருக்கு மிக சிறப்பான பொருத்தம் வந்து 2ஆம் நம்பருக்காரங்க 2, 11, 20, 29 பிறக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக பொருந்தி வருவாங்க. 4, 13, 22, 31 பிறக்கிறவங்களும் சிறப்பாக இருப்பாங்க. 7ஆம் நம்பருக்காரங்க 6ஆம் நம்பருக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பு. 6, 15, 24 பண்ணிக்கிறது சிறப்பு. 6ஆம் நம்பருக்காரங்களை திருமணம் பண்ணிக்கிட்டால் 7ஆம் நம்பருக்காரங்க பணக்காரன் ஆகிடுவாங்க. எப்போவுமே வந்து சேர்க்கக்கூடிய எண்ணிக்கையில் வரக்கூடியவங்க 6ஆம் நம்பருக்காரங்களாக இருந்து பொருந்தி வந்ததுனாக்க கல்யாணம் பண்ணது பிறகு உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த 2 எண்ணி ஆதிக்கம், 4 எண் ஆதிக்கம், 6 எண் ஆதிக்கம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்ற எண்ணிக்கைகளே சேர்க்கவே கூடாதுங்கிறது தான் இதோட கருத்து. ஏன்னா விவாக வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அங்கே தான் பிரச்சனையை சந்திப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2, 4, 6 சிறப்பான ஒரு பொருத்தத்தை கொடுக்கக்கூடியது. 7ஆம் நம்பருக்காரங்க பெரும்பாலும் வந்து வெளிநாட்டு யோகம் உடையவங்க. ஸோ உங்கள் மேரேஜ் பண்ணுறவங்க நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாழ்க்கை உண்டு, நிச்சயமாக இருக்கும். இவங்க போகலைனாலும் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த மரபணு எண்களை வந்து இவங்களுடைய குழந்தைகள்னாச்சும் போவாங்க. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அது டிஎன்ஏங்கிறது நம்ம வேறு ஒரு நிகழ்ச்சியில் பேசுவோம். அப்பாவோட இதையும் பாதிக்கும், என்னுடைய இதையும் பாதிக்கும், என்னுடைய குழந்தைகளையும் பாதிக்கும். இந்த 3 விதத்தில் என்னுடையது 50%, அப்பாவோடது 25%, என்னுடைய குழந்தைக்கு ஒரு 25%. இந்த விஷயங்களை சேர்த்து தான் இந்த 100% வாழ்க்கைங்கிறது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுடைய குழந்தைகள்னாச்சும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கூட்டு எண்ணிக்கை 1ன்னு அமைஞ்சதுன்னா சிறப்பாக இருக்கும். தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கை 1 அது யூனிவர்சல் சக்ஸஸ்ஃபுல் நம்பர் இன் மேரேஜ். 5 8s ஆர் நெகட்டிவ் ரிகார்டிங் த மேரேஜ் லைஃபுக்கு ரொம்ப அதாவது நல்லா இருக்காதுங்கிறது தான் அதோடைய கருத்து. 8இல் பிறந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த எண்ணுடன் இணைக்கும் போது நல்லா இருக்கும் சார்? 8 அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கர்மா நம்பர்னு சொல்லக்கூடியது. 8னா எட்டிசல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்கும். 8தல்னு இருக்கும், அட்டைன்மெண்ட்டுன்னு அந்த நம்பர் வரும். ஸோ 2 விதமான தன்மைகளையும் குடிக்கக்கூடியது இந்த 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பரில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுற போது ரொம்ப ஜாக்கிரதையாக கல்யாணம் பண்ணணும். ஏன்னா கர்மிக் லைஃப்பை வந்து கர்மாவோட எஃபெக்டை அந்த வாழ்க்கையில் தான் வந்து அவங்க அனுபவித்து தீர்த்துட்டு ஒரு புது பிறவியாக அடுத்த பிறவியாக 9ஆம் நம்பரில் எடுப்பாங்க. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட அவங்கள கல்யாணம் பண்ணும்போது மேரேஜ் லைஃப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போகிற பார்ட்னர்ஸ் வந்து அந்த கர்மாவை தாங்கக்கூடிய லெவலுக்கு அவங்க சரியானபடி இருக்காங்களாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 1, 10, 19, 28 உள்ளவங்க இவங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்துவாங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பரில் உள்ளவங்களுக்கு 8ஆம் நம்பரே நல்ல பொருத்தமாக இருக்கும். 8, 17, 26 உள்ளவங்க பொருத்தமாக இருப்பாங்க. அதே மாதிரி 6, 15, 24 எப்படின்னு கேட்டிங்கனாக்கா 8ஆம் நம்பருங்கிறது சனி வெங்கடாஜலபதி, 6ங்கிறது சுக்கிரன் லக்ஷ்மி. ஸோ 2க்கும் ரொம்ப நல்ல பொருத்தம் உண்டு. ஸோ அது மாதிரி 6, 15, 24 பிறந்தவங்களையும் நல்லா சேர்க்கலாம். 4ஆம் தேதியில் உள்ளவங்களும் பொருத்தப்படுவாங்க. 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22, 31 பிறந்தவங்களும் ரொம்ப பொருத்தப்படுவாங்க. இவங்களுக்கு திருமண தேதி வந்து திருமண தேதி மாதத்தோட கூட்டு எண் வந்து 1ஆம் நம்பரில் தான் அமையணும். அது வந்து மற்ற எண்கள் அமைகிறது சிறப்பு கிடையாது. 5, 8 அமையவே கூடாது. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கூட ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும், உங்களுக்கு உடனே காட்டிடும். ஸோ அதனால வந்து இந்த விதத்தில் ரொம்ப கவனமாக இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இறுதியாக 9ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது எந்த எண்ணுடன் இணைத்தால் நல்லா இருக்குங்க சார்? 9ஆம் நம்பருங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா 7 பிறவிகளில் இருக்கக்கூடிய கர்மாக்களை 8ஆம் நம்பரில் தீர்த்துட்டு 9ஆம் நம்பராக பறக்கக்கூடியது. 9ஆம் நம்பருக்கு புது பிறவின்னு சொல்லக்கூடியது. இந்த நவ அப்படின்னு சொல்கிறது தான் 9ஆம் நம்பருக்கு வந்து நவ அப்படின்னு சொல்லுவாங்க.
நவ நாகரிகம்னு சொல்கிறது புதிய நாகரிகம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நவரத்னம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 9 விதமான ரத்னங்கள், 2 விதமான அர்த்தங்களும் இந்த நவங்கிறதுக்கு வந்தோம். ஸோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு புதிய பிறவியாக பிறப்பாங்க. இந்த புதிய பிறவிங்கிறது 1ஆம் நம்பர் புதிய பிறவி தான், இயற்கையிலேருந்து முதல்ல தோன்றினவங்க. பட் இவங்களும் தோன்றினவங்க தான், புதுசாக தோன்றவங்களா, கர்மாவை தீர்த்துட்டு பிறக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு கள்ளங்கபடம் சூதுவாது தெரியாது, இவங்க ரொம்ப கள்ளங்கபடம் சூதுவாது எல்லாம் நிச்சயமாக இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும், இருந்தே தீரணும். இல்லாட்டி இருக்கிறவங்க சுற்றி இருக்கவங்க இவங்களை சாச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இவங்க இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் இவங்க சக்ஸஸாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிப்பாங்க. ஒரு மிகப்பெரிய வீடு வாசல் கட்டுறதெல்லாம் இயற்கையாகவே அமையும், நல்ல கார் அமையும். அப்போ அமையும் போது இவங்களுக்கு வரக்கூடிய ஜோடி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அந்த பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க இவங்கள மாதிரியே ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் அதாவது வாழ்க்கையில் ரொம்ப விறுவிறுப்பான உள்ளவங்களை சேர்த்தா தான் இவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு எது நல்லா வருதுன்னு கேட்டிங்கனாக்க 3ஆம் நம்பர்காரங்கள் ஆதிக்கம் 3, 12, 21, 30, 6, 15, 24, அதே மாதிரி 9, 18, 20, 9ஆம் நம்பருக்கும் 9ஆம் நம்பரையும் தாராளமாக சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது இவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒன்றுக்கொன்று பொருத்தமாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பேச்சுவார்த்தையோடு நிற்க மாட்டாங்க. அதுக்கடுத்து ஆயுதங்கள் எடுத்து தாக்க ஆரம்பிப்பாங்க. கைகலப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது கூடுமான வரைக்கும் நல்ல தேதியில் உள்ளவங்களையோ பொருத்தமான தேதியில் உள்ளவங்கள பண்ணிட்டா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய வீடு வாசல் கட்டுவாங்க. வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் என்னென்ன பிரகாசத்தை காமிக்க முடியுமோ எல்லா பிரகாசத்தையும் காமிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எல்லாமே உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண தேதியினுடைய கூட்டு எண்ணிக்கை தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கை 1ஆம் நம்பரில் வர்றது சிறப்பாக இருக்கும். மற்ற எண்ணிக்கை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 5, 8 எண்ணிக்கையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நம்ம திருமணத்துக்கு 1 முதல் 9 வரை என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலாம், இதெல்லாம் பண்ணணுங்கிறது விலாவரியாக பார்த்தோங்க சார். நம்ம மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்க்கை வணக்கம்.